Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ நம்ம ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டர் ஃபுல் கோர்ஸில் 21வது எபிசோட் தெளிவான சப்போர்ட் லெவல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம சப்போர்ட் லெவல் எப்படி எடுக்கிறது அப்படின்றது பார்க்குறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்க சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி தான். எகைன் நம்ம நிஃப்டியில் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்தியன் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது சப்போர்ட் மட்டும்தான். சப்போர்ட் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலான்னு சொல்ல முடியாதுங்க. பட் அந்த சப்போர்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அதாவது டவுன் சைடில் வரக்கூடிய ஒரு மொமெண்டம் எந்த இடத்துல ஸ்டாப் ஆகி மேலே போகுதோ அந்த ஒரு லெவல் அப்படின்றது சப்போர்ட்டுங்க. ஓகேங்களா? அதாவது டவுன் சைடில் ஒரு மொமெண்டம் வரணும் ஃபர்ஸ்ட். அது வந்து சிங்கிள் கேண்டிலாக இருக்கலாம், அல்லது அந்த கேண்டில்ஸோட கண்டினியூவேஷனாக இருக்கலாம். ஒரே கலர் பீரிஷ் ரெட் கேண்டிலாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை கேண்டில் வைப்பான். அப்போது இந்த ரேஞ்சுக்கு மேலே இந்த லெவலில் பை பண்ண விடலை அப்படின்றது ஒரு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது இந்த ரேஞ்சுக்கு ப்ரைஸ் எகைன் ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்றப்போ இது என்னவா இருக்கும்? நம்ம ஆல்ரெடி நமக்கு பேட்டர்ன்ஸ் தெரியும் இல்லைங்களா? டபுள் பாட்டம். அப்போது சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், சப்போர்ட் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கக்கூடிய பீரிஷ் மூமெண்டம் ஸ்டாப் ஆகி ஒரு புல்லிஷ் மூமெண்டம் ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பீரிஷ் கேண்டில், அடுத்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வரணும். அப்போ இந்த லொக்கேஷன் தான் எல்லாமே சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம டேவ்லேயே வச்சுக்கலாம். டே வேணாம், நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 15 மினிட்டில் புரிகிற மாதிரி சொல்லிவிட்டு எகைன் நம்ம டே கேண்டில் போய் அந்த கேப் அப் கேப் டவுன்லாம் எப்படி பிக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம வச்சுருக்கிற ரூல் என்ன? ஃபஸ்ட்டு பீரிஷ் கேண்டில், அந்த பீரிஷ் கேண்டிலுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு புல்லிஷ் கேண்டில், இது வந்திருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் அப்படின்றது நமக்கு தெளிவான சப்போர்ட். நான் வந்து சிகப்பு கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் தாங்க சப்போர்ட்டாக என்றைக்குமே எடுப்பேன். நான் பச்சை கேண்டில் கன்சிடர் பண்ண மாட்டேன். இந்த சிகப்பு கேண்டிலில் வந்திருக்கிற ஃபைனல் பேரிஷ் மொமெண்டம் இதுதான் எனக்கான சப்போர்ட். மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா இந்த கேண்டிலோட லோ அப்படின்றத நான் எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் கிளாஸ்லேயும் சொல்கிறது, உங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம பெய்டு மென்டார்ஷிப்போட 90% கண்டென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் குழம்பிக்காமல் நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு தெளிவான ஒரு ரேஞ்ச் அப்படின்றது தான். நான் பர்சனலி யூஸ் பண்ணக்கூடியது க்ரீன் கேண்டில் எடுக்க மாட்டேன். ரெட் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் எனக்கான சப்போர்ட். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? பீரிஷ் கேண்டிலோட மொமெண்டம் எங்கே ஸ்டாப் ஆகி புல்லிஷ் கேண்டில் வருதோ அந்த லெவல் சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? நீங்கள் டிமாண்டாக வரையணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த விக்கை வந்து வரைஞ்சிக்கோங்க, அல்லது இந்த கேண்டிலை வந்து வரைஞ்சிக்கோங்க. அதை பற்றி நம்ம கவலை கிடையாது. நான் சப்ளை டிமாண்ட் ட்ரேடர் இல்லை. நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட பிரேக் அவுட்டுக்கு ரீடெஸ்ட்டை வேலிடேட் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடர் அப்படின்றதுனால நான் சிம்பிளாக பீரிஷ் கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் நான் சப்போர்ட்டாக எடுப்பேன். ஓகேங்களா? அப்போ இது ஒரு சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலுக்கு வருது, ஒரு கேண்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணுது, பிரேக் பண்ணிடுது. ஓகேங்களா? அப்போது இந்த பிரேக்குக்கு அப்புறம் வரக்கூடிய ரீடெஸ்ட் கண்டினியூவேஷனில் பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்? இந்த க்ளோஸ்க்கு வந்து தெளிவாக செல் போட்டு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இது வந்து 15 மினிட் to 1 மினிட் உங்களுக்கு கேண்டில் புரியணுங்கிறதுக்கோசரம் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். நீங்கள் டைரெக்டாக போய் 15 மினிட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா லாஸ் வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. ஏன் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கீ லெவல் எது எடுத்தீங்கனாலும் சரி மல்டி டைம் ஃப்ரேமில் தான் எடுக்கணும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறது, இப்போ நான் 15 மினிட் வச்சுருக்கேன்னா எனக்கு இந்த மார்க்கெட் அட்லீஸ்ட் ஒரு டெய்லி லெவலோ அல்லது ஹவர்லி டைம் ஃப்ரேமில் ஏதோ ஒரு லெவலோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அந்த ரேஞ்சுக்கு தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெவல்ஸாக எடுத்து, அதாவது
நான் யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம், நான் சார்ட்டில் 15 மினிட் யூஸ் பண்ணுறேன்னா அட்லீஸ்ட் ஹவர்லி அல்லது டெய்லி இந்த மாதிரி லெவல்ஸில் தான் நான் போய் என்ன பண்ணணும், சப்போர்ட் அண்ட் கீ லெவல்ஸ் நான் எடுக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு வந்து தெளிவான ஜோன் அப்படின்றது கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஞ்ச் எடுங்களேன். இப்போ இந்த ரேஞ்ச் எடுத்திங்கன்னா தெளிவாக இந்த ரேஞ்சுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, மேலேயும் சுற்றுச்சு, இப்போது பிரேக் அவுட் ஆகி கீழேயும் சுற்றுது. அப்போ இந்த லிக்விடிட்டியோ இந்த லிக்விடிட்டி, அதாவது இந்த லிக்விடிட்டியை ஹண்ட் ஆகி இந்த லெவலில் ரீடெஸ்ட் எடுக்குமா, இது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்டில் இது வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அது நீங்கள் தெளிவாக பண்ணணுன்னா மல்டி டைம் ஃப்ரேமில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் புரியும். இப்போ இதே ரேஞ்சு டெய்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவாக தோணும், இந்த டே ரேஞ்ச், இந்த டே ரேஞ்சுக்கு நீங்கள் ஒரு 15 மினிட் போகிறீங்க, மேலே லெவல்ஸ் இருக்குது, பிரேக் அவுட் அந்த லெவல் ரீடெஸ்ட் ஆகிருக்குது, திரும்ப கீழே விழுந்துருக்குது. ஓகேங்களா? அதாவது சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் சொல்கிறது ஒரு சிலருக்கு சின்ன சின்னதாக குழப்பம். எப்படின்னா, ஒரு பெயரிஷ் கேண்டில், அந்த பெயரிஷ் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் வந்துருச்சு அப்படின்றப்போ இந்த லெவல், இந்த பெயரிஷ் கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட் நான் வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பேன். இந்த சப்போர்ட்டுக்கு எனக்கு ப்ரைஸ் எகைன் ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னா ரெசிஸ்டன்ஸோட பிரேக் அவுட்டை வேலிடேட் பண்ணி தான் நான் கண்டினியூஷனில் ட்ரேட் போடுவேன். அடுத்தது இதை மல்டி டைம் ஃப்ரேமில் பண்ணணுன்னா உங்களுடைய என்ட்ரி டைம் ஃப்ரேமுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த பேட்டர்னை நீங்கள் பார்க்கணும். நான் 15 மினிட்டில் என்ட்ரி போடுவேன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர் லெவல், 4 ஹவரோட சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிட்டு அந்த ஜோனுக்கு ரீடெஸ்ட் வரும்போது நான் என்ட்ரி போடுறேன். நான் 4 ஹவர் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு டெய்லி கூட வேண்டாம், வீக்லி போயிருங்க 4 ஹவருக்கெல்லாம். வீக்லி லெவலுக்கு எனக்கு தெளிவாக டெய்லி லெவலுக்கு ரீடெஸ்ட் வரும்போது நான் வந்து ட்ரேட் போடுறேன். ஸோ இந்த வகையில் தான் நீங்கள் சப்போர்ட்டை புரிஞ்சுக்கணும். சப்போர்ட் அப்படின்றது இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா அந்த இன்வெர்டட் ஏ அல்லது கேபிட்டல் வி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கான மொமெண்டம் உங்களுக்கு புரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அதை சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், பெயரிஷில் வரக்கூடிய ஒரு கண்டினியூஸ் ட்ரெண்டு எங்கே ஸ்டாப் ஆகுதோ, ஸ்டாப் ஆகி ஒரு புல்லிஷ் கேண்டில் வருதோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான சப்போர்ட். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கேண்டில் ஸ்டிக், ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸில் புல்லிஷ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இதுக்கு ஒத்து வருங்க. அதாவது புல்லிஷ் ஹராமி, புல்லிஷ் எங்கல்ஃபிங், பேர்சிங் பேட்டர்ன், ட்வீசர் பாட்டம். ஓகேங்களா? அதே மாதிரி மார்னிங் ஸ்டார், தோஜி மார்னிங் ஸ்டார். ஸோ இந்த மாதிரி எல்லா கேண்டில் ஸ்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல சப்போர்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்லுது, அவ்வளோதான். அது வந்து பைக்கான கன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த விஷயம் தெளிவாக புரியும். ஓகேவா? அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் தான். ஓகேவா? இது ஒரு சப்போர்ட் தான். அதே மாதிரி இது ஒரு சப்போர்ட் தான். இப்போ அப்போது இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் கிளாஸ்லேயும். ஸோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பீரிஷ் கேண்டில் அடுத்த புல்லிஷ் கேண்டில் வந்துருச்சு. அப்போது இந்த கேண்டில் எனக்கு கேப் டவுனாக இருக்குதே, நீங்கள் வந்து பீரிஷ் கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் தானே எடுக்க சொல்கிறீங்க, அப்போது நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டார். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த ரேஞ்சை டைரெக்டாக லைன் சார்ட்டாக மாற்றுங்க. ஓகேங்களா? இந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கு கீழே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்க ஒரு காரணத்தினால இந்த க்ளோசிங் ப்ரைஸை நீங்கள் சப்போர்ட்டாக எடுத்துக்கங்க. ஓகேவா? அதாவதுங்க இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த புல்லிஷ் மூமெண்டம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பேரிஷில் க்ளோஸ் ஆனால் ஃபைனல் க்ளோசிங் ப்ரைஸ் அதுதான் சப்போர்ட். நான் அப்படி தான் எடுக்கிறேன், கிளாஸ்லேயும் இதுதான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது கற்றுக்கலாம். ஒரு புல்லிஷ் மூமெண்டம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் ஆனால் பேரிஷ் மூமெண்டத்தோட ஃபைனல் க்ளோசிங் ப்ரைஸ், பாட்டமில் க்ளோஸ் ஆகும் இல்லையா, ஃபைனல் க்ளோசிங் ப்ரைஸ் அதுதான் சப்போர்ட். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, தெளிவாக நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டி, டெலிகிராம் கம்யூனிட்டி அல்லது கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேளுங்க. உங்களுக்கான டவுட்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கிளியர் பண்ணி தரேன். அண்ட் அடுத்த வீடியோ எபிசோட் நம்பர் 22 தெளிவான ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து எப்படி நம்ம ஸ்பாட் பண்ணுறது அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தெளிவாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணும்போது நல்ல ட்ரேடராக வரலாம். ஸோ தெளிவாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.